வணக்கம் மக்களே. வழக்கம் போல நம்ம தமிழக அரசியல் காலத்துல பார்லிமெண்ட் அட்டண்டன்ஸ் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு சர்ச்சையாகி கொண்டிருக்கிறது நம்ம சொல்லியாகணும். முக்கியமா பாத்தீங்கன்னா அதுல மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களோட வருகை பதிவேடு குறித்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து தொடர்ச்சியா நம்ம சோசியல் மீடியால வந்து பார்க்க முடியாது. அது மட்டும் இல்லாம இதுதான் சாக்குன்னு சொல்லிட்டு அன்புமணி மீது எப்பவுமே வன்மத்தை கக்கி கொண்டிருக்கின்ற ஒரு சில திராவிடத்தை, அதாவது திமுகவை சார்ந்தவர்களும் அப்புறம் வந்து விசிகாவை சார்ந்த ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியா அவர் மீது வந்து பல்வேறு விமர்சனங்கள் வந்து வச்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் வந்து நம்ம ஒரு சில விஷயம் மட்டும் நம்ம சொல்லிக்கொள்ள வந்து கண்டிப்பா ஒரு கடமை இருக்குன்னு நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அது மாதிரி தற்கூறிகளுக்கு வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து எப்படி நடக்கும், எதற்காக நடக்கும், யாருக்கு எப்ப வந்து பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிற ரீதியில அவர்களுக்கு தெரியுமா, இல்ல தெரிஞ்சும் இந்த கோமாளிகள் மாரி இல்ல தற்கூரி மாரி வந்து அவங்க பேசுறாங்கன்னா நமக்கு தெரியல. அது முக்கியமான ஒரு விஷயம். இப்ப வந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வந்து ஒரு 40 நாள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உறுப்பினர் வந்து அந்த 40 நாளையும் வந்து அந்த இடத்துல போய் பேச முடியுமானா பேச முடியாது. 40 நாள்ல ஏதாவது ஒரு நாள் உங்களுக்கு வந்து பேசுவதற்கு வாய்ப்பு வழங்கப்படும். அந்த ஒரு நாள் மட்டும் போயிட்டீங்கன்னா உங்க தமிழ்நாட்டு பிரச்சனையை பத்தி நீங்க பேசலாம். அப்படி இல்லைன்னா இலங்கை மீனவர்கள் பிரச்சனையை பத்தி நீங்க பேசலாம். அதுக்கப்புறம் வேற ஏதாவது உக்ரைன் பிரச்சனை நடக்குதா, ஏன் பாலஸ்தீன பிரச்சனை நடக்குதா, அது மாதிரி பிரச்சனை கூட நீங்க பேசிட்டு வரலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நேரத்துல போயிட்டு கரெக்டா பார்லிமெண்ட்ல போய் அட்டன் பண்ணியிருக்காரு. தமிழ்நாட்டோட பிரச்சனை மேகதாதுல ஆரம்பிச்சு இலங்கை மீனவர் பிரச்சனை வரைக்கும் பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்களுக்கு வந்து தரமான பதிலடி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு. போன வருஷம் கூட பார்க்கும்போது மேகதாட்டு அணி வந்து கர்நாடகா வந்து அனுமதி இல்லாம கட்டுறதுக்கு அனைத்து வேலைகளும் பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிங்கிற ரீதியில வந்து அவர் பேச்சு பார்த்தா மிகப்பெரிய அளவுல வைரல் ஆனது. கர்நாடக எம்பி வந்து மொத்த பேரும் வந்து கதறிட்டு இருக்கானுங்க. ஒரு சிங்கம் போல ஒருத்தர் அன்புமணி அவர்கள் வந்து தன்னோட உரையை வந்து தெளிவா பேசி முடிச்சிருந்தாரு. இது மாதிரி வந்து தமிழ்நாட்டோட முக்கிய பிரச்சனை வந்து நாடாளுமன்றத்தை பேசுறதுல ஒருத்தர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்காரு நம்ம சொல்லி ஆகணும். அந்த வகையில இங்க இருக்கிற சில திராவிட தற்கூறிகள் பார்க்கும்போது அன்புமணி அவங்க எப்பவுமே ஒரு வன்மமான ஒரு பதில் தான் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை ஒரு சாக்கா வைத்துக்கொண்டு மறுபடியும் வன்மத்தை வந்து கக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. இங்க வந்து இந்த சொல்ல திமுக எம்எல்ஏ, திமுக எம்பிக்கள் வந்து அந்த இடத்துல நாடாளுமன்றத்துல வருகை பதிவு அதிகமா வச்சிருக்காங்க அப்படிங்கிற ரீதியெல்லாம் வந்து பெருமை பேசியிருக்காங்க. அங்க 39 நாளும், அதாவது 40 நாள் நடக்குதுன்னா அந்த 40 நாள்ல ஒரு நாள் மட்டும் அந்த திமுக எம்பி ஒருத்தருக்கு வந்து பேசுறது வாய்ப்பு கொடுப்பாங்க, பேசிடுவாரு. சரி, மிச்சம் 39 நாள் அவர் என்ன பண்றாரு? அங்க போயிட்டு மத்தவங்க பேசுறது வந்து வாயை பார்த்துட்டு இருக்கிறதுக்கும், மலிவு விலையில கேன்டீன்ல போயிட்டு ஏதாவது பஜ்ஜி போண்டா ஏதாவது சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் அது வந்து லாய்க்கப்படும். ஏன்னா இப்ப நாடாளுமன்ற கூட்டத்தோட அனைத்து விஷயங்களும் பாத்தீங்கன்னா நேரலையில வந்து டிவில ஒளிபரப்புவாங்க. நீங்க எந்த ஒரு விவாதமா இருந்தாலும் நேரலையில நீங்க பாத்துடலாம். மறுநாள் வந்து நியூஸ் பேப்பர்ல அந்த நியூஸ் எல்லாம் வந்துடும். அப்படி இருக்கும்போது மக்கள் பிரச்சனைக்காக களத்துல நிக்கிறத விட்டுட்டு 39 நாள் நீங்க அங்க இருந்து என்னத்தை சாதிக்க போறீங்க? அங்க போய் சுத்தி பாக்குறதுக்கும், அதுக்கப்புறம் வந்து கூட்டத்தொடர்ல போயிட்டு ஒரு நாள் இது போய் கலந்துக்கிட்டா அதுக்கு வந்து அலவன்ஸ் மாதிரி தருவாங்க. அந்த அலவன்ஸை வாங்குறதுக்கும் கேன்டீன்ல போயிட்டு மலிவெல்ல ஏதாவது சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் அந்த 39 நாட்கள் பார்த்தா பயன்படுமே தவிர மற்றபடி வேற எதுவுமே ஒரு யூஸ் இல்லை. ஆனால் அன்புமணி ராமதாஸ் மட்டும் பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல தன்னுடைய கேள்விக்கான நேரத்துல போயிட்டு கரெக்டா கலந்து கொண்டு தன்னுடைய கேள்விகளை முன் வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எழுத்துப்பூர்வமாகவும் வந்து பல்வேறு கேள்விகளை கேட்டு பதில் வாங்கியிருக்காரு. அதுல ஒரு பதில் பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு ஏதாவது ஒரு கோரிக்கை வந்து மத்திய அரசு வச்சிருக்காங்களா அப்படின்ட்டு கேட்ட கேள்விக்கு இது வரைக்கும் திமுக, அதாவது இந்த தமிழ்நாடு அரசு வந்து ஒரு கோரிக்கை கூட வைக்கவே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு பதில் வந்தது. இதன் மூலமா பார்த்தா திராவிடத்தோட இந்த திமுக திராவிடத்தோட முகத்திரையை வந்து தெள்ள தெளிவா கிழிச்சிருந்தாரு மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதை பொறுத்துக்க முடியாத இந்த திமுகவோட அந்த யூடியூப் கோமாளிகள், யூடியூப் தற்கொலைகள் பாத்தீங்கன்னா மற்ற அன்புமணி ராமதாஸ் மீது தொடர்ச்சியாக பல்வேறு விமர்சனங்கள் இந்த வருகை பதிவு குறித்து அவதூறு பரப்பிட்டே இருக்காங்க. ஆனா உண்மையிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்க போறது ஒரு நாள் தான். அந்த ஒரு நாள்ல மொத்தம் அன்புமணி ராமதாஸ் தரமா போய் தன்னோட கருத்தை போய் சொல்லிட்டு வந்துருவாரு. இதுதானே வேணும். மத்த 39 நாள் பாத்தீங்கன்னா இங்க வந்து மக்கள் பல்வேறு போராட்டங்களையும் ஆர்ப்பாட்டங்கள் தான் பண்ணிட்டு இருக்காரு. சாதிவாரி கணக்கெடுப்புக்காக கலந்தாய் கூட்டம், சாதிவாரி கணக்கெடுப்புக்காக வள்ளுவர் கூட்டத்துல ஒரு போராட்டம், மக்களுக்காக பல்வேறு விஷயங்கள்ல வந்து போராட்டம் பண்ணி களத்துல தொடர்ச்சியா இருந்துதான் இருக்காரு. திமுக எம்பிகள் மாதிரி அங்க போயிட்டு 39 நாள் அங்க போய் பெஞ்சு தச்சு உக்காந்துக்கலையே. அங்க போயிட்டு வந்து கலைஞர் வாழ்க, உதயநிதி வாழ்க, ஸ்டாலின் வாழ்கன்னு சொல்லிட்டு கோஷம் போடலையே. தமிழ்நாட்டு பிரச்சனை தெளிவா பேசிட்டு தான் வந்திருக்காரு. அதனால இங்க இருக்கிற நாடாளுமன்ற வருகை பதிவு குறித்து விமர்சனம் பண்ற இந்த தற்கூறிகளுக்கு நம்ம சொல்லிக்கின்ற ஒரே பதில் தான், வந்து தன்னுடைய இறைக்காக எப்பவுமே காத்துட்டே இருக்குமா.
அந்த காத்து அந்த இறை வரும்போது டக்குன்னு வந்து பிடிச்சிடுமா. அது மாதிரிதான் மற்ற அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தனக்கான நேரத்தின் போது தன்னுடைய கோரிக்கைகளையும் தன்னுடைய கேள்விகளையும் பாத்தீங்கன்னா தெள்ள தெளிவாக போயிட்டு பேசிட்டு வந்துருவாரு. இதுதானே ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு பொலிட்டிஷியனுக்கு உண்டான அடையாளம். மத்த 30 நாள் வந்து மக்கள் கூட வந்து இங்க களத்தில் தானே இருக்காரு, பல்வேறு போராட்டங்கள் தானே செஞ்சுன்னு இருக்காரு, பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் தானே பண்ணிட்டு இருக்காரு, மக்களுக்காக பல்வேறு அறிக்கைகள் தானே தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காரு. இதுதானே ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. திமுக மாதிரி அங்க திமுக எம்பிங்கள் மாதிரி அங்க போய் பெஞ்சு தேய்ச்சிட்டு உட்காரலையே. கண்டிப்பா மற்ற அன்புமணி ராமதாஸ் வருகை பதிவிடுங்கிறது இங்கு விமர்சிப்பதற்கு ஒரு சற்றும் தகுதியில்லாத ஆளுகள் தான் இந்த யூடியூப் தற்கொலைகளும் கோமாளிகளும் நம்ம சொல்லிக்கொண்டு இந்த காணொலி குறித்து உங்களோட கருத்துக்களை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அடுத்த தடவை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.